ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சரியில்ல. சிட்டி வந்து முத்தை பிளான் பண்ணி ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சுட்டாரு. அவர் பார்த்த வேலையால் முத்தோட கார் பறிபோக போகுது. அதுக்கு சிட்டி மட்டும் காரணம் இல்லை, வாசுதேவனும் ஒரு முக்கியமான காரணம். ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, கார் வாங்கினதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த அரசியல்வாதியும் அவர் ஃப்ரெண்டும் தண்ணி அடிக்கிறதுக்காக ஒரு பாருக்கு வந்திருக்காங்க. முத்தும் கூட தான் வந்திருப்பாரு. அந்த அரசியல்வாதி வந்து முத்தையும் குடிக்க கூப்பிடுறாரு. ஆனால் முத்து வேணாம்னு சொல்லிடுறாரு. தலைவரை வேணாம் தலைவரை, டியூட்டி டயத்தில் நான் குடிக்க மாட்டேன், நீங்கள் வேணா குடிங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு உள்ள தண்ணி அடிக்கிறதுக்காக போறாங்க. முத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப முத்துக்கு ஒரு சவாரி வருது, நல்லா பெரிய சவாரியா வந்திருக்கு. அதனால முத்து வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்பலான்றதுக்காக பாருக்குள்ள வர்றாரு. அங்க சிட்டியும் இருக்காரு. முத்தை பார்த்தா சிட்டிக்கு ஒரு ஐடியா வருது. மீனா காலையில சிட்டி அசிங்கப்படுத்திருப்பாங்கல்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக சிட்டி என்ன பண்றாருன்னா, முத்து பார்ல இருக்காது, அதுக்கப்புறம் முத்து பண்ற எல்லா விஷயத்தையும் வீடியோ எடுக்கிறாரு. முத்து அதுக்கேற்ற மாதிரி படக்குன்னு சொல்லிட்டு கிளம்பாம அந்த அரசியல்வாதி பாட்டில் ஓபன் பண்ண கஷ்டப்படும் போது அவரே பாட்டில வாங்கி ஓபன் பண்ணி தராரு. முத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ற சிட்டிக்கு ரொம்ப வசதியா போயிடுது. முத்து குடிக்காமலே குடிச்சமா வீடியோ எடிட் பண்ணிடுறாரு. ஆமாங்க, இவன் ஒரு கார் டிரைவரு, பட்ட பகல குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான், இவனை மாதிரி ஆள் வண்டியில் ஏறிங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றாரு. அந்த வீடியோ வைரல் ஆயிடுது. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. சத்யாக்கு அந்த சிட்டி கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு புத்திமதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சத்யா வந்து இந்த வீடியோவை பார்த்துறாரு. பார்த்தோன்னே எல்லாத்தையும் அந்த வீடியோவை காட்டுறாரு. மீனால அதை பார்த்து லைட்டா ஷாக் ஆவாங்க. இதுக்கப்புறம் நாங்க சத்யா வந்து முத்தை ரொம்ப மட்டம் தட்டி பேசுவாரு. முத்து ஒரு குடிகாரன் அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துறாரு. அதெல்லாம் கேட்ட மீனாக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. கடைசியா சத்யா சொல்றாரு, அக்கா சும்மா எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டு உன் புருஷனுக்கு போய் அட்வைஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றாரு. கண்டிப்பா அந்த மாதிரி சீன்லாம் நாளைக்கு வருங்க. இதுக்கப்புறம் நடக்குதுன்னா, இந்த வீடியோ வாசுதேவனும் பார்த்துறாரு. அந்த வீடியோ பார்த்தோன்னா வாசுதேவனுக்கு செம ஹாப்பி ஆகுது. முத்தை பழிவாங்க ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்காருன்னு நினைக்கிறாரு. ஆமாங்க, வாசுதேவன் மனசுக்குள்ளே நினைப்பாரு, டே முத்து ஏமாலையா கை வைக்கிற, இன்னைக்கு உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் அபிஷியல் கால் பண்றாரு. இந்த வீடியோ சம்பந்தமா பேசுறாரு. சார், அந்த வீடியோ பாத்தீங்களா, பட்ட பக்கத்துல எப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான், இந்த மாதிரி எல்லாம் வெளியே இருக்குது, மக்களுக்கு தான் சாபத்து, அவன் ஏதாவது பெரிய ஆக்சிடென்ட் பண்றதுக்குள்ள அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க, அவன் வண்டியை சீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விடுறாரு. போலீஸும் முத்தோட வண்டியை தான் தேடிட்டு இருக்காங்க. கடைசியா நடக்குதுன்னா, முத்து சவாரி ஏற்றுறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் வந்து முத்தோட வண்டியை பிடிச்சிடுறாங்க. வண்டியும் சீஸ் பண்ண பாக்குறாங்க. ஆரம்பத்துல முத்துக்கு ஒன்றும் புரியல. சார், என் வண்டியை ஏன் சார் பிடிக்கிறீங்க, நான் பேப்பர்லாம் கரெக்டாக தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு போலீஸ் வந்து, நீ குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினா வண்டியை சீஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அதை கேட்ட முத்துக்கு ஷாக் ஆகுது. என்ன சார் சொல்கிறீங்க, நான் ஒன்றும் குடிக்கலாம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ போலீஸ் வந்து அந்த வீடியோவை முத்துட்டே காட்டுறாங்க. அதை பார்த்த முத்துக்கு இன்னும் ஷாக் ஆகுது. சார், நான் பாருக்கு போனதெல்லாம் உண்மைதான், ஆனால் நான் ஒன்றும் குடிக்கலாம் இல்லை, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் போலீஸ் நம்ப மாட்டாங்க. முத்தோட வண்டியை சீஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்து வீட்டுக்கு வந்த பின்னாடி ரோஹிணி மனோஜ்லாம் அந்த வீடியோ காட்டி முத்தை இன்னும் அவமானப்படுத்துவாங்க. அந்த மாதிரி சீன்லாம் வரலாம். கடைசியில் இதுக்கெல்லாம் காரணம் சிட்டின்ற விஷயம் முத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா, முத்து சிட்டியை போய் அடித்து வெளுக்க போகிறாரு. கண்டிப்பாக இந்த மாதிரி சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.